ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 20/5/2024 26/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்ற 3 வரிசையாக பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்கார். இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷப ராசியில் 3 கிரகங்கள், அதாவது சூரியன், குரு மற்றும் சுக்கிரன். கன்னி ராசியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது. இந்த வாரத்தில் தமிழ் 11, ஆங்கிலம் 24/5/2024 அன்றைக்கி பார்த்தோம்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார். இந்த வாரத்தில் சந்திர பகவான் கன்னியா ராசி சித்ரா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரலும் மிருகர். இந்த காலகட்டத்தில் 4 ராசிகளை கடந்து போகிறார். இந்த வாரம் முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 22ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய 22/5/2024 அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம், நரசிம்மர் ஜெயந்தி, லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி ஒரு பானகம் நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்துக்கு கொடுத்துட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால் நரசிம்மருக்கு பானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய எதிரிகள் அற்ற நிலை உருவாகக்கூடிய காலமாக இருக்கும். 23ஆம் தேதி அன்னைக்கு வைகாசி விசாகம். விசாக நட்சத்திரம் 6 நட்சத்திர பிரிவாக இருக்கும். அதனால் வைகாசி விசாகம் ஆறுமுக கடவுளை கொடுக்கக்கூடியது. திருமணம் ரொம்ப நாளாக தட்டி போகிறது அப்படின்னாலும், அதை தவிர திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லை அப்படின்றதுனாலும், அதாவது கடன் நிறைய இருக்குது அப்படின்னு இருக்கிறவாளுக்கும், வியாபாரத்தில் பெரிய தடை இருக்குது அப்படின்றவா எல்லாருமே முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் விரதம் இருந்து சாயந்தரம் பௌர்ணமியை பார்த்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு அம்சை பண்ண சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருங்களே. ஆனால் இந்த வைகாசியிலிருந்து வைகாசி விசாகத்திலிருந்து அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ளே உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் மறைந்து நல்ல ஒரு வாழ்க்கையை, பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 24ஆம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரியர், அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரத்தில் அவர் பிறந்தவர். சனி பகவானின் நட்சத்திரம், அதனால் அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் வசதி. இந்த வாரத்தில் 26/5/2024 அன்னைக்கு சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி, அதாவது வளர்பிறை இல்லை தேய்பிறை சதுர்த்தி. இது ஏன்னா பௌர்ணமியிலிருந்து 4ஆவது நாள் இந்த தேய்பிறை சதுர்த்தி. இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து, எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்குது, இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் சங்கடஹர சதுர்த்தி அதை அந்த எல்லாவற்றையும் எடுத்து விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பார். ஒரு 9 பிரதட்சணம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் பண்ணிவிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த அருகம்பல் மாலை போடுங்க, ஒரே ஒரு தேங்காய் வாங்கி உடைங்க, ஒரு 9 தோப்புகரணம் போடுங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பெரிய தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் வரும்போது மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறையும் பொழுது கண்டிப்பாக புத்தி வேதரிக்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம்னு சொல்லக்கூடியது தவறான முடிவை எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில், அந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேலே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பானகம் கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க, விநியோகம் பண்ணுறதுக்கு பண்ணுங்க, அதையும் விநியோகம் பண்ணுங்க எல்லாருக்கும் பிரசாதம். அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும். இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சுனா உங்களுடைய PDF போட்டுட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அதாவது
உங்களுடைய ராசியில் வந்து பாத சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திரத்துக்கு உண்டான தசா நடக்கிறது, தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சாரத்தின் பிரகாரம் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன, பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 20/5/2024 26/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு உண்டான பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலே ராசிநாதனும் இருக்கார், குரு பகவானும் இருக்கார். அதை தவிர உங்களுடைய ராசியில் 4ஆம் அதிபதி, அதாவது சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், ராசிநாதனை சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. இருந்தாலும் அதாவது கரு வந்து நிற்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டாகும். ஏன்னா கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவு சரியில்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், புதிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் ராகுவும் இருக்கிறது பெரிய விசேஷம். 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா 12க்கு 12ன்னு சொல்லக்கூடியது செலவுகள் அற்ற நிலை இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய நாட்களாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம் கெட்டு போய் 12க்கு 12ல் மறைகிறதுனால தூக்கமின்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு அதாவது 3ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான். இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசியிலேயே வர்றது பெரிய விசேஷம். 2ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசியில், அதாவது தனக்காரகனும் சரி தனஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே இருந்து ராசிநாதனும் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலையும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. உங்களுடைய வேலையில் பெரிய அபிவிருத்தி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், ப்ரமோஷன் இருக்கும். ப்ரமோஷன் மூலியமாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். இந்த வாரம் 20/5/2024 26/5/2024 வரை 20ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5:30 மணி வரலும் 5ஆம் இடத்துல இருக்கார். கேதுவோட சம்பந்தம், மனக்லேசங்கள் வரும், முயற்சிகளில் சிறு சிறு செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். 23ஆம் தேதி கார்த்தால் ஒரு 3:30 மணி வரலும் அங்கே இருக்கார். அதாவது 20ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 23ஆம் தேதி கார்த்தால் 3:30 மணி வரலும் இருக்கார். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். 7ஆம் இடத்துல வந்து நீச்சப்பட்டு சந்திர பகவான் 3ஆம் அதிபதி நீச்சப்படுறதுனால இளைய சகோதரம் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 27ஆம் தேதி வரலும் அங்கே 25ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 25ஆம் தேதி அன்னைக்கு வந்து 25ஆம் தேதி சாயந்தரம் வந்து ஒரு காலை ஒரு 11:30 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். 8ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி மறையிறதும் அந்த அளவு விசேஷம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தான மறைவு அதிபதி இன்னொரு ஸ்தானத்தில் போய் இருக்கக்கூடியதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மறைவிடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இது சந்திராஷ்டம காலம்ன்றதுனால தேவையற்றவர்களுக்கு போய் எதுவும் கையெழுத்து போட்டுறாதீங்கோ, ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்கோ, தேவையற்ற வாய் விடாதீங்கோ, நல்லதில்லை. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். பொருள் வரவு நல்லபடியாக இருக்கும். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்கும். எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கும். அதனால் வந்து வெளிமாநில பிரயாணம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் வந்து கொஞ்சம் மொச்சை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் தாயாருக்கு அம்சம் பண்ணுறதுக்கு சுண்டல் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா சுக்கிரனுக்கு உண்டானது மொச்சைன்னு சொல்லுவாள். இது பண்ணுறதன் மூலியமாக
ரொம்ப நாளாக வராமல் இருந்த கடன் உங்களுக்கு ஃபைசலாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.